ஓம் சக்தி, பராசக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். ஃபர்ஸ்ட்டு எப்படி எனக்கு வந்து பங்காரம்மா தெரியும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது, என்ன வந்து இந்த மாரி கோயிலுக்கு ஓம் சக்தி கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது, எனக்கு அவங்க சொன்னாங்க, "இந்த மாரி நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா நீங்க நெனச்சது நடக்கும்" அப்படின்னு. அதே நம்பிக்கையோட நான் போயிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்தவுடனே எனக்கு ஒரு ஐடி ஒரு 2, 3 இயர்ஸ் நல்ல காலேஜ் ஸ்டடீஸ்லாம் நல்லபடியா முடிச்சு, பிளேஸ்மெண்ட்ன்னு வரப்போ வந்து, எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனில வந்து அம்மா வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எப்போ எனக்கு பங்காரு அம்மா வந்து என் கூடயே இருக்காங்க அப்படின்றத நான் உணர்ந்தேன்னா, நான் வந்து எக்ஸாம்லாம் எழுதிட்டேன். பிளேஸ்மெண்ட் எடுப்பாங்கல்ல. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஃபைனல் இயர்ல பிளேஸ்மெண்ட் நடக்கும்போது, இந்த மாரி கம்பெனில பிளேஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு கம்பெனில வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு வந்து எந்த கம்பெனிக்கு போறது, விடுறதுன்னு தெரியாத ஒரு பட்சத்துல வந்து நான் ரொம்ப மனக்குழப்பமா இருந்தேன். அப்போ வந்து பங்காரு அம்மாவ தான் வந்து நான் மனசார நினைச்சுக்கிட்டு, அன்னைக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு பெரிய மனக்குழப்பம் எனக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வந்து நான் வேண்டிட்டு தூங்குறேன். கனவுல வந்து பங்காரு அம்மா வந்து சொல்றாங்க, "நீ வந்து இப்போ நான் வேலை செய்ற கம்பெனி பேர் வந்து இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ்ல நீ வேலை செய்யி. எப்பயுமே நான் உன் கூட இருக்கேன்னு" சொன்னாங்க சக்தி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த மாரி வந்து எனக்கு சாமி வந்து சொன்னாங்க. "பங்காரு அம்மா நான் வந்து என் உயிருக்கும் மேலா நினைக்கிறேன்." அப்போ வந்து எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, கனவுல வந்து சொல்றது வந்து எனக்கு நான் வந்து அத இப்போ நெனச்சு பார்த்தா கூட எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாரி பூரிச்சு போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மாரி சொன்னாங்க சக்தி. இதுவரைக்கும் நான் வேலைக்கு சேர்ந்து 7 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் ஒரே ஒரு கஷ்டம் கூட எனக்கு அந்த கம்பெனில வந்ததே இல்ல. மேலும் மேலும் ப்ரமோஷனு அந்த மாரி போயிட்டு, இப்படிதான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பங்காரு அம்மா வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. அப்பதான் நான் நம்புனேன். நம்ம பங்காரம்மா எப்பயுமே நம்ம கூடயே இருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும், நம்மளுக்கு என்ன ஒரு நல்லதா இருந்தாலும், எப்பயுமே நம்ம கூடயே இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் சக்தி நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் நல்ல ஒரு வளர்ச்சிய குடுத்து, கல்யாணம் அப்படின்னு வரப்ப கூட, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, எப்பயுமே நான் எந்த இடத்துக்கு போனேனாலும் சக்தி ஒலி புக்கோட தான் போவேன். ஏன்னா, எனக்கு அந்த புக் இல்லன்னா, எனக்கு எதுவுமே சக்சஸே ஆவாது. அதோட என்ன சக்சஸ் ஆகுதோ இல்லையோ அது வேற விஷயம். எனக்கு வந்து எப்பயுமே என் கூட பங்காரம்மா இருக்காங்கன்றத அந்த ஒரு புக் மூலியமா தான் நான் இப்போ இப்போ வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இந்த லைவ் பேசிட்டு இருக்கும்போது கூட என் பக்கத்துல பங்காரம்மா புக் வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா, எனக்கு வந்து அந்த சக்தி ஒலி மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை. எங்க போனாலும் அந்த சக்தி ஒலி புக் இல்லாம நான் போமாட்டேன். அப்படி இருக்கும்போது, அடுத்து மேரேஜ்ன்னு வரப்ப, நான் பங்காரம்மாகிட்ட எப்படி நம்ம இது வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து எப்படி பங்காரம்மாகிட்ட பேசுவேன்னா, சக்தி ஒலி புக் மூலியமா தான். நான் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும்னா, சக்தி ஒலி புக்க இப்படி திறந்து பார்ப்பேன். அப்போ வந்து எனக்கு அம்மாவோட அ வேர்டோ இல்ல ஏதாச்சும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மாரி இருக்கிற ஒரு அ வேர்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஓகே நம்ம பண்ணலாம். நம்ம இந்த காரியம் வந்து வெற்றியா நடக்கும். அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். எ அப்போ வந்து நான் எடுத்து பார்க்குறேன், இந்த மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு வந்து நல்ல ஏத்த ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அ பங்காரு அம்மாவோட அருளால நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மிராக்கிள் என்னன்னா, எ எ எங்க அப்பா, அம்மா நான் ஒரே பொண்ணு தான். எங்க அப்பா, அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தப்புறம் அவங்க இங்க இருந்தாங்க தனியா. என்ன வந்து ராசிபுரம்ல கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. அவங்க ஹொசூர்ல இருந்தாங்க. அப்படி அவங்க ஹொசூர்ல இருக்கும்போது, எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அது வந்து எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, எனக்கு முன்னாடி நாள் சக்தி ஒரு கனவு வருது. பங்காரம்மா வராங்க. "ஒண்ணும் கவலைப்படாத, உங்க அப்பாக்கு லேசா ஸ்டென்ட் வைக்கிற மாரி இருக்கு. நான் வச்சு சரி பண்ணிருவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." நான் அத மறந்துட்டு அடுத்த நாள் வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். வீட்ல வேலைலாம் இருந்துச்சு. அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ற டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னே தெரியல மனசுல அப்பாக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்துச்சு. நான் ஃபோன் பண்ணா எங்க அம்மா சொல்றாங்க, "இந்த மாரி நைட் வந்து அப்பாக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போணும்." அப்படின்னு. "நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா.
பங்காரம்மா சொல்லியிருக்காங்க, ஸ்டென்ட் தான் வைக்க போறாங்க அப்படின்னு. அடுத்த நிமிஷம் அந்த டாக்டர் வெளியில வந்து சொல்றாங்க, இந்த மாரி ஒரு பிளாக் இருக்கு. நாங்க ஸ்டென்ட் வைக்கிறோம் அப்படின்னு. அந்த அந்த நைட்டு வந்து எனக்கு சாமி வந்து என் கனவு பங்காரம்மா வந்து என் கனவுல சொல்லி எங்க அப்பாவோட உயிர காப்பாத்தி குடுத்தாங்க. இதுல என்ன ஒரு மிராக்கிள்னா, ஹார்ட் அட்டாக் வர ஒரு 1 வீக் முன்னாடி வந்து என்ன ஆச்சுன்னா, எங்க வீட்ல இருக்க பங்காரம்மா ஃபோட்டோல இருந்து ஸ்வெட்டிங்கா வந்துட்டு இருந்துச்சு சக்தி. அப்ப எங்க அம்மா வந்து தொடச்சு தொடச்சு விட்டு அதுக்கு மஞ்சள் பூசிட்டு இருந்தாங்க. அப்ப எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, "1 வாரம் முன்னாடியே சாமி ஃபோட்டோல இருந்து வேர்வை கொட்டிட்டே இருந்துச்சு. உங்க அப்பாவ எனக்கு காப்பாத்தி குடுத்துட்டாங்க" அப்படின்னு. அன்னிலருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க அப்பா உயிரோட இருக்காங்கன்னா, அதுக்கு பங்காரம்மா தான் காரணம். என்னால வந்து அது எந்த இடத்துலயும் சொல்ல முடியும். முன்னாடியே வந்து என்கிட்ட இந்த மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் அதே தான் டாக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அந்த ஒரு இப்போ நெனச்சா கூட எனக்கு அப்படியே கண்லருந்து என்னால வந்து அது அ எப்படி எங்க அப்பாவ அப்படியே காப்பாத்தி குடுத்துட்டாங்க சக்தி. எங்க அப்பாவே வண்டி ஓட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு தெம்ப குடுத்து, எங்க அப்பா, அம்மா மட்டும் நைட் இருந்து காலையில எழுந்து எனக்கு சொன்னாங்க. நான் வந்து பாக்குறதுக்குள்ள ஸ்டென்ட்லாம் வச்சுட்டுருந்தாங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க, அம்மாவோட அருளால. அப்போ அப்பதான் மேரேஜ் ஆன புதுசுல. அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு பங்காரம்மாவே வந்து பொறக்கணும் அப்டின்ட்டு. ஆ அது உண்மையாலுமே நடந்துருச்சு. அது எப்டின்னா, நான் கன்சீவ் ஆனதே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பங்காரம்மாவ நெனச்சு சாமிய போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்தா பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொன்னாங்க. நெறைய கஷ்டம் சக்தி பிரெக்னன்ட்டா இருக்கிறப்ப. நெறைய உடம்பு சரியில்லாம போச்சு. சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. அப்டி இருக்கும்போது. அந்த மாரி சிக்கன் பாக்ஸ் வந்துட்டு, அப்போ கூட ப 4த் மந்த்ல சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு. நான் பங்காரம்மாவ ரொம்ப மனசால வேண்டிக்கிட்டேன். என் பையன் இன்னைக்கு பங்காரம்மாவோட நட்சத்திரத்திலே பொறந்திருக்கான். பொறந்தது வந்து பூர நட்சத்திரம் தான். அப்ப எங்க வீட்டுக்கு கீழ குரு சக்தி அவங்க எப்பயுமே எங்கள மேல்மருவத்தூர் கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, "உனக்கு பங்காரம்மாவே பொறந்துட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி நெறைய ஆப்பரேஷன் தியேட்டர்ல சிசேரியன் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல எனக்கு வந்து ஒரு ஒரு ஆறுதலா பங்காரம்மா நிஜமாலே என்னோட நான் உணர்ந்தேன். என் பங்காரம்மா என் பக்கத்துல நின்னு வேப்பிலையில வந்து என்ன தடவிட்டே இருந்தா மாரி. அந்த மாரி எனக்கு ஒரு கஷ்டம் கூட குடுக்கல. அந்த ஒரு டெலிவரி பெயின் ஆகட்டும், அதுக்கப்புறம் சிசேரியன் முடிஞ்சு அந்த வலி ஆகட்டும், இப்ப வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமே குடுக்கல. என் பையன நல்லபடியா வெளில வர வச்சு இப்போ அவனுக்கு 2 இயர்ஸ் ஆகுது. அவனும் சொல்றான், "ஓம் சக்தி, பராசக்தி, பங்காரம்மான்னு" சொல்லிட்டு. அதனால வந்து இந்த அளவுக்கு சாமி என்ன வந்து பங்காரம்மாவால நான் இவ்ளோ உயர்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு எனக்கு பங்காரம்மா வாக்கு குடுத்த மாரி, என் கனவுல வந்து சொன்ன மாரி, இப்போ இன்ஃபோசிஸ்லயே தான் இருக்கேன். அந்த கம்பெனில நல்ல ஒரு ப்ரமோஷன்ல நல்ல ஒரு ரோலோட இப்போ வரைக்கும் இருக்கேன். எ எல்லா விஷயத்துலயும் நான் அதான் எல்லா ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணணும்னா கூட பங்காரம்மாவோட உத்தரவு இருந்தா மட்டும் தான் நான் பண்ணுவேன். எனக்கு தொண்டு செய்யணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து என்னால வீட்ல இருந்த மாரி என்னென்ன தொண்டு செய்ய முடியும் அப்படின்றப்போ, எனக்கு வந்து சக்தி ஒலி டிரான்ஸ்லேஷன் தொண்டு வந்து எனக்கு ரொம்ப நான் ஏத்துக்கிட்டேன். இப்போ வந்து தமிழ்ல எழுதியிருக்கிற சக்தி ஒலிய வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சென்ட் பண்ற மாரி, அந்த தொண்ட நான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இந்த மாரி நெறைய தொண்டு செய்யணும்னு ரொம்ப ஆசை. வீடியோ எடிட்டிங் அந்த மாரிலாம் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கு. அதெல்லாம் பண்ணணும்னு நான் இன்னும் எப்பயுமே என் உயிர் இருக்க வரைக்கும் நான் பங்காரம்மாவுக்கு தொண்டு செய்யணும்னு நெனைக்கிறேன். எப்பயுமே பங்காரம்மா என் கூடயே இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். இப்ப ரீசென்ட்டா வந்து என் என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ வந்து ஒரு டாக்டர்லாம் என்ன சொல்ட்டாங்கன்னா, அவனுக்கு வந்து ரொம்ப ஃபீவர் ஹையா இருக்கு. இப்போ வந்து என்ன ஃபீவர்ன்னே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க. எனக்கு அதுல வந்து எந்த உடன்பாடும் இல்ல. ஏன்னா நான் வந்து கண்டிப்பா எனக்கு தெரியும். பங்காரம்மா வந்து காப்பாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டு அ நான் வந்து குரு போற்றி எழுதுவேன். இப்போ வரைக்கும் எழுதிட்டுருக்கேன். அ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டைம் எழுதுனா எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கும். அப்போ வந்து நான் வேண்டிக்கிட்டு நான் எழுதினேன் குரு போற்றி. இங்க 102 டிகிரீஸ் இருந்துச்சு. 3 டேஸா 102 தான். இதுக்கு மேல போச்சுன்னா நாங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு சொல்ட்டாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து
அந்த குரு போற்றி எழுதுனதுனால அடுத்த நிமிஷமே வந்து அது 98 நார்மலா ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்க்கே. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய மிராக்கிள்.